Hello everybody, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா variables in Java என்னென்ன variablesலாம் இருக்கு என்னென்ன டைப் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ variable அப்படினால என்ன அப்படின்னா நம்ம variableக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்றோம் அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ அது வேரி ஆயிட்டே இருக்கறனால தான் இட் இஸ் நேம்ட் as variable. சோ int age is equal to 20 அப்படின்ற இந்த வேரியபிள் என்ன அப்படின்னா int அப்படிங்கிறது இட் இஸ் a data type. age அப்படிங்கிறது வேரியபிள் நேம். சோ இந்த வேரியபிளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ற வேல்யூ தான் 20. சோ இந்த 20ன்ற இந்த வேல்யூ அதோட மெமரியில அது ரிசர்வ் ஆகி அலோகேட் ஆகி இருக்கும். அந்த வேரியபிளோட வேல்யூ ரிசர்வ் ஆகி மெமரியில அலோகேட் ஆகி இருக்கும். சோ இதுதான் வேரியபிள். வேரியபிள்னா என்ன, இட் ஆல்வேஸ் சேஞ்சஸ், வேரி ஆயிட்டே இருக்கறனால தான் இட் இஸ் a வேரியபிள். ஓகே, so syntax நமக்கு நல்லாவே தெரியும். data type என்ன data type, அந்த data type உரிய variable name is equal to value. so variable name வந்து any user defined name என்னவா வேணாலும் இருக்கலாம். is equal to is assignment operator. value it may be a constant. நம்ம எந்த அந்த variable name நம்ம ஸ்டோர் பண்றோமோ it may be a constant. okay, so next வந்து என்ன variable declaration. declaration அப்படின்றனாலே நம்ம ஒரு data type ஒரு variable நம்ம declare பண்றோம். for example int age. so இந்த variable நம்ம declare பண்றோம். intக்கு நம்ம இந்த variable declare பண்றோம். so இது it is a data type. age அப்படின்றது variable name. so variable initialization அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி இருக்க வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணி ஃபர்ஸ்டே கொடுத்துருவோம். ஓகே, சோ அது வேரியபிள் நேம். age is equal to constant value. சோ நம்ம இந்த 20ன்ற வேல்யூ அந்த வேரியபிளுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ 20 என்ன பண்ணும் அப்படின்னா container named age holding a value 20. so it holds a value of 20. இந்த age அப்படின்றது it holds a value 20 அப்படின்றது it is called as variable initialization. நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா it is called as variable declaration. okay, so variable naming convention. so variable வந்து நம்ம எப்படி எல்லாம் கொடுக்கணும், it has a rules. okay, it has some rules. so variable அப்படின்றது வந்து it cannot contain white spaces. white spaces அப்படின்னா என்ன அப்படின்னா for example int number அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா number அப்படின்றது it is a variable name. இங்க நடுவுல num space ber அப்படின்னு இருக்கு. so இந்த மாதிரி நம்ம கொடுக்க கூடாது. it should not have spaces in between them. so அதனாலதான் is equal to 100. so it is wrong. இந்த மாதிரி நம்ம கொடுக்க கூடாது, is invalid because the variable name has space in it. next என்ன அப்படின்னா variable name can begin with special characters. so dollar or underscore இந்த மாதிரி special characters அது begin பண்ணலாம். okay, as per the Java coding standards the variable name should begin only with the lower case letter. நீங்க வந்து variable name ஓட first letter எப்பவுமே lower case ல தான் அது ஆரம்பிக்கணும். okay, int number அப்படின்றது n அப்படின்றது lower case ல தான் இருக்கணும். எல்லாமே lower case ல தான் இருக்கும். so lengthy variables கொஞ்சம் பெரிய variable name நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா int small number அப்படின்றது first wordக்கு second word வந்து second wordோட first letter capital இருக்கணும். int small. so எப்ப first rule என்ன அப்படின்னா lower case letterல தான் start ஆகணும். அப்ப first lower case ல start ஆகுது, அதோட second word must be in capital letter. இது வந்து third rule. fourth rule அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஜாவாவே case sensitive language. so variables also are case sensitive in Java. okay, so types of variables என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா local, instance, static. so 3 டைப். so localனா என்ன, instanceனா என்ன, staticனா என்ன, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப வேரியபிள் டைப் 3 இருக்கு. இன்ஸ்டன்ஸ், கிளாஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவோம், அண்ட் லோக்கல் வேரியபிள். சோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது இது மூணுலயுமே வந்து நீங்க சிமிலர் கரெக்டா நீங்க வந்து இம்பார்ட்டன்டா நீங்க மண்டையில என்ன வச்சுக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா இட் should be declared inside the class but outside the method. கிளாஸுக்குள்ளதான் அதை நீங்க டிக்ளேர் பண்ணணும், ஆனா மெத்தடுக்கு வெளியே தான் இருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது it should be declared inside the class but outside the method. ஸ்டாட்டிக் அப்படின்றதுனாலே நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டாட்டிக்கா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னாலே it should start with the keyword static. ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா மட்டும்தான் you have to declare a static variable அப்படின்றது. இப்ப நீங்க ஸ்டாட்டிக்கா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா static int is equal to அப்படின்னு சொல்லி தான் நீங்க டிக்ளேர் பண்ணணும். சோ அந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் is very important. லோக்கல் அப்படின்றது it should be declared மெத்தடுக்குள்ளதான் டிக்ளேர் பண்ணிருக்கணும். மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்குள்ளதான் டிக்ளேர் பண்ணிருக்கணும். அவுட் சைட் த மெத்தட் இப்ப வந்து அந்த மெத்தட்குள்ள மட்டும்தான் இந்த லோக்கல் வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அது வெளியே மெத்தடுக்கு வெளியே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. it does not agree. so இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it should be inside the class but outside the method. ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றது it should have static keyword. ஸ்டாட்டிக் கீவேர்ட் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். லோக்கல் வேரியபிள் அப்படின்றது இன்சைட் த மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 3 வேரியபிள்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். சோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது each instance of class has its own copy of instance variable.
Unlike static variable, instance variable have their own separate copy of instance variable. அதுக்கு separate copy இருக்கும். அது object பொறுத்தோ இல்ல எதை பொறுத்தோ அது வச்சுக்காது. அதாவது it has a separate copy. Okay. So next என்ன அப்படின்னா static variable. Static variable அப்படின்றது என்ன அப்படின்னாலே நம்ம staticனாலே static keywordலே பார்த்தோம். ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணும், இல்ல ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அது ஒர்க் ஆகும் அப்படின்றதுலாம் இங்க கிடையாது. So static variables are also known as class variables because they are associated with the class. Class குள்ள நம்ம வந்து இதை டிக்ளேர் பண்ணும் and common for all the instance of the class. இப்போ ஒரு கிளாஸுக்கு வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லா கிளாஸுக்குமே அது சிமிலர் தான். எல்லா கிளாஸ்லயுமே அது சேம் வேல்யூ தான் எடுத்துக்கணும். If I create 3 objects of a class and access the static variable, it could be common for all. இப்ப நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு 3 ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா கிளாஸுக்குமே அந்த வேரியபிள் அதே காமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the changes made to the variable using one of the object, அதாவது இப்போ இந்த 3 ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாலுமே it could reflect when it access through other objects அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க ஆக்சஸ் பண்ணாலுமே மித்ததெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றது ஒரு கிளாஸுக்கு நீங்க ஒரு வேரியபிள் இல்ல ஆப்ஜெக்ட் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா it will be common for all the classes. Okay. So next என்ன அப்படின்னா லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னாலே we should declare only inside the method. மெத்தடோ ஆர் கன்ஸ்ட்ரக்டட் குள்ள மட்டும் தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். So their scope is limited to the method, which means that you can't change their values and access them outside of the method. அந்த மெத்தட் குள்ள மட்டும் தான் நீங்க அதை ஆக்சஸ் பண்ண முடியும். மெத்தடுக்கு வெளியே அதோட வேல்யூஸோ எதுவுமே அதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. அதோட ஸ்கோப்பே வந்து அந்த மெத்தடோட அந்த பிளாக் குள்ள மட்டும் தான் லோக்கல் வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணி எப்படி அவுட்புட் கிடைக்குது அப்படின்றது பாக்கலாம். சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா அது புரியும். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பேக்கேஜ் ஈஸி கோடிங்ல ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். பப்ளிக் கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். கிளாஸ் பேர் வந்து கிளாஸ் நேம் வேரியபிள். சோ நான் என்னோட ஃபைல் பேரும் variables.java தான் சேவ் பண்ணிருக்கேன். சோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் எர்த்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா int a is equal to 5 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். சோ நான் ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிள நான் டிக்ளேர் பண்றேன். சோ ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணாலே இட் இஸ் an instance variable. கரெக்ட்டுங்களா? சோ instance variable inside a class but outside the method. ஒரு கிளாஸ்க்குள்ள தான். இதுல நான் மெத்தட் கிரியேட் பண்ணல. கரெக்ட்டா? சோ ஒரு கிளாஸ்க்குள்ள நான் ஒரு வேரியபிள நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இத நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ system dot out dot println a. சோ a ஓட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. சோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சோ எனக்கு 5 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிருச்சு. a ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம ஒன்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் an இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். சோ இதை இப்ப நான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னாலே நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஓகே. ஸ்டாட்டிக் int b is equal to 10 அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு டேட்டா டைப் b is equal to 10 அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே. சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா system dot out dot println b. சோ b ஓட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா it is a static variable. ஓகே. சோ இப்ப நான் இத மறுபடியும் ரன் பண்றேன். சோ எனக்கு a ஓட வேல்யூ 5 and b ஓட வேல்யூ 10 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இவ்வளவுதான். ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து நான் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் an இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். சிம்பிள். சோ இப்ப நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். சோ நான் பேக்கேஜ் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் easycoding.com பப்ளிக் கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ நம்மளோட லோக்கல் வேரியபிள் ஒரு மெத்தட் குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு மெத்தட் குள்ளதான் அந்த மெத்தட் குள்ளதான் நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து அந்த மெத்தடுக்கு வெளியே நம்மளால ஆக்சஸே பண்ண முடியாது. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் வாய்ட் நான் என்ன மெத்தட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா my
age அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, யா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் டிக்ளேர் பண்றேன் ஒரு மெத்தடுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். int age is equal to 20 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ ஒரு மெத்தட்குள்ள நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ இட் இஸ் a local variable. லோக்கல் வேரியபிள். ஓகே, சோ int age is equal to 20 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, system dot out dot println நான் வந்து my age is அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணும். சோ பிளஸ் என்னோட ஏஜ் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, சோ அதை நான் இங்க பிரிண்ட் பண்ணிட்டேன். சோ ஒரு மெத்தட்குள்ள நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி நான் அதை பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ நம்மளோட மெயின் மெத்தட் கொடுக்கணுமா? ஓகே, பப்ளிக் static void main string args. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, variables class name is equal to new keyword variables அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். சோ variables டாட் என்ன மெத்தட் அப்படின்னா my age எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெத்தட்குள்ள இந்த மெத்தட் வந்து இந்த பிளாக் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. சோ நம்ம இந்த மெத்தட்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கனால இட் இஸ் a local variable. சோ இந்த வேல்யூ நான் variables டாட் my age அப்படின்றதுல நான் பிரிண்ட் பண்ண போறேன். இதே வந்து நம்ம system டாட் out டாட் print இல்லைன்னா இங்க இந்த மெத்தடுக்கு வெளியே இங்க கொடுத்து இந்த my ages அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக இங்க கொடுத்திருந்தோம் அப்படின்னா, இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்க கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது ஒர்க் ஆயிருக்காது. ஏன்னா மெத்தடுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் ஆக்சஸ் ஆகாது. நம்மளோட மெத்தடுக்குள்ளதான் அந்த வேரியபிளை நம்ம கொடுக்கணும். எல்லாமே நம்ம அதுக்குள்ளதான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சோ my age is 20 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்மளோட அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ ஒரு மெத்தட்குள்ள நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணனால இட் இஸ் a local variable. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.